அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஆர் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டு ஒரு ஃபியூ செக்ஷன்ஸாக வந்து நம்ம பிளட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனோட ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப் டு அது என்ன மாதிரியான பிளட் செல்ஸ் என்னென்ன சாம்பர்ஸ் இருக்குது, தென் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் அதில் நடக்குது, என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன்ஸ் அதில் இருக்குது, ஸோ சிஸ்டமிக்கா தென் பல்மனரி, ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ரிமைனிங் வந்து ஐ ஷுட் பி கண்டினியூங் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ஐ மீன் நெக்ஸ்ட் செஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து இட் வில் பி கவரிங் தட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பிளட் சர்க்குலேஷனோட ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு லிஸ்டாக இருக்கும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் blood and circulation part, the second one. Okay, so இது நம்ம எதுல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் வித் ஹார்ட் பீட். ஸோ வாட் இஸ் மீன் பை ஹார்ட் பீட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட் கன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் கன்ட்ராக்ஷன் தென் ஒன் ரிலாக்ஸேஷன். ஸோ ஒரு ரோல், ஒரு கம்ப்ளீட் கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஒரு கன்ட்ராக்ட் ஆகும், பிளட் பம்ப் அவுட் ஆகும், ஒன் ரிலாக்ஸேஷன் டைமில் பிளட் வந்து ஃபில் ஆகும். ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸை வந்து நமக்கு சவுண்ட்ஸ் கேட்கும் டியூ டு தி ஓப்பனிங் ஆஃப் வால்ஸ். அந்த வால் ஓப்பனிங்னால நமக்கு சவுண்ட்ஸ் கேட்குது. ஸோ இந்த சவுண்டை தான் வந்து ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 72 to 75 டைம்ஸ் வந்து பர் மினிட் இருக்கும். ஸோ இட் வேரிஸ் வித் ஸ்ட்ரெஸ். ஒரு மூமெண்ட் இருக்குது, நம்ம கண்டினியூ ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து திஸ் ஹார்ட் பீட் மே வேரி, ஹையர் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் லோயர் வந்து டியூ டு சம் டிசீஸ்டு கண்டிஷனில் வந்து லோயராக இருக்கும் சான்சஸ் இருக்குது. தென் வாட் இஸ் என்ன மாதிரியா ஹார்ட் பீட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஹார்ட் பீட் இனிசியேஷன், அதாவது ஹார்ட் பீட் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்றதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன் இஸ் நியூரோஜெனிக் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மயோஜெனிக். நியூரோஜெனிக் அப்படின்னா என்னன்னா நர்வ் இம்பல்சஸ்னால, ஜஸ்ட் ஒரு நர்வ் ரெஸ்பான்ஸ்னால அந்த ஹார்ட் இந்த மாதிரி வைப்ரேட்டிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நியூரோஜெனிக். இல்லைன்னா அந்த மசில் இனிஷியலாக அந்த கார்டியாக் மசில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அதோட ரெஸ்பான்ஸ்னால வந்து பம்பிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மயோஜெனிக். ஸோ நம்ம ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து we have to have மயோஜெனிக் டைப் ஆஃப் ஹார்ட் பீட் இனிஷியேஷன். ஸோ என்ன மாதிரி ஹார்ட் பீட் இனிஷியேட் ஆகுது, ஸோ இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நம்ம ஹார்ட் மசில்ஸில் வந்து ரைட் ஏட்ரியம், ஸோ நமக்கு வந்து பிளட்டு வந்து ஃபுல்லாக அதில் நமக்கு ஃபுல்லாகிடும், ரைட் ஏட்ரியமில் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் எஸ்ஏ நோடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ரைட் ஏட்ரியமில் ஒன்ஸ் நம்ம எல்லா பாடிலேருந்து பிளட்டு ஃபில் ஆயிடுச்சு ஆன உடனே அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அங்கே இருந்ததா அந்த வால் ஆஃப் ஏடிஎம்ல இருந்தால் அந்த கன்ட்ராக்ஷன், அதாவது ப்ரெஸ் பண்ணி அதை ரைட் வென்ட்ரிக்குள்ளே விழுகிறதுக்கு வந்து அந்த இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் பரவாயில்ல அங்கே நம்ம இனிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அங்கேருந்து ஸ்டிம்லஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்டிம்லஸ் வந்து ஓவராலாக எல்லாத்தோட வென்ட்ரிக்கல் ரைட்டு லெஃப்ட் எல்லாத்தோட கன்ட்ராக்ஷனுமே வந்து ஸ்டிமுலேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அந்த வைப்ரேஷன் மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆக்சுவலி இந்த எஸ்ஏ நோடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் வந்து இனிஷியேஷன் ஆஃப் திஸ் ஹார்ட் பீட். ஸோ எஸ்ஏ நோட் அப்படின்றது இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேஸ் மேக்கர், அதாவது ஹார்ட் பீட்டோட இனிஷியேஷனே அதுதான். தென் பேஸ் மேக்கர், ஸோ அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் நியர் சுப்பீரியர் வீனா காவா, அதாவது எல்லா பிளட்டு எல்லா ஆர்கன்ஸ் இருந்து பிளட்ஸ் வந்து விழுகுது இல்லையா, டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து விழுகிற அந்த வெயின்க்கு சுப்பீரியர் வீனா காவாக்கு கிட்ட தான் அந்த நான் சொல்கிற அந்த எஸ்ஏ நோட் அப்படின்றது இருக்கு. தென் இட்ஸ் இனிஷியேட் த இம்பல்சஸ். ஸோ அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா இட் ஸ்டிமுலேட் டு த கண்ட்ராக்ட் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ். தென் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் வால் ரெண்டுமே வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே ஆக்சிஜன் பிளட் ரெண்டுமே வந்து அட் அ டைம்ல தான் க்ரஷ் ஆகி வென்ட்ரிகல்ஸ்க்கு விழுகும். ஸோ இந்த இம்பல்சஸ் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னா அந்த பிளட் எல்லாம் வென்ட்ரிகலுக்கு போயிடும். விஆர்னா நம்ம எட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ், போத் ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்குள்ள அது விழுந்துரும். ஸோ விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இந்த வேவ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் எட்ரியோ வென்ட்ரிக்கல் நோட் அப்படின்றத ஒரு நெக்ஸ்ட் ஸ்கிப் ஆகும். அது என்ன பண்ணுன்னா பிளட்டை வந்து வென்ட்ரிக்கல்லேருந்து புஷ் அவுட், ஸோ அதை வந்து அங்கிருந்து புஷ் அவுட் பண்ணுறதுக்குள்ள இம்பல்ஸ் வந்து பாஸ் பண்ணிடும். ஸோ தஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ பர்கின்ஜி ஃபைபர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா அது அந்த இடத்துல ஐ மீன் ஃபைபர்ஸ் அப்படின்றது டோட்டல் ஆஃப் மசில் கன்ட்ராக்ஷன்ஸ் அங்கே தான் நடக்கும். ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணது யாருன்னா ஹிஸ் அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பண்டில் ஆஃப் ஹிஸ்.
The next one is pulse rate. So pulse rate வந்து எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம், சேம் திங். அதாவது நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணும்போது அந்த பிளட் ஃபோர்ஸாக வந்து நம்ம ஆர்ட்ரிக்குள்ளே போகும். ஸோ ஆர்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ அந்த ஆர்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகி அந்த வாலில் எகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் வருது இல்லையா, ஸோ அதான் வந்து நம்ம பல்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஹார்ட் பீட்ஸ் பிளட் ஃப்ளோஸ் இன் டு தி ஆர்ட்ரி. ஸோ அதோட ரேட் எப்படி இருக்கும், மோரல் அந்த எவ்வளோ தூரம் பிளட் வந்து பம்ப் பண்ணுதோ அவ்வளோ தூரம் தான் வந்து அந்த ஆர்ட்ரி ப்ரெஷரும் இருக்கும். ஸோ 70 to 90 per minute இருக்கும். தென் ஹார்ட் சவுண்டு எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் அந்த பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட் வாலோட ஓப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து நம்ம ஹார்ட் சவுண்டும் டெலிவரி பண்ணுறோம். அதில் லப் அப்படின்றது இருக்கிறது லாங்கர் டியூரேஷனில் இருக்கிறது லப் அப்படின்ற சவுண்டு தான். அது என்ன அப்படின்னா ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வாலோட க்ளோஸ், அதோட க்ளோஸ் அது இப்படி இருக்கும், ஓப்பனாக இப்படி க்ளோஸ் ஆகுற சவுண்டு தான் வந்து நமக்கு ஆக்சுவலி கேட்குறது. தென் டப் அப்படின்றது என்னன்னா செமிலூனர் வால்வ் எங்கே இருக்குது, நம்மளோட லெஃப்ட் ஆர்டிக்கல்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நமக்கு அயோட்டாக்கு போகிற வியா தான் இருக்குது. தென் ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து எகைன் பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகிறது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து செமிலூனர் வால்வ்ஸ் இருக்கும். அந்த வால்வோட க்ளோசிங் தான் வந்து இந்த டப் அப்படின்ற சவுண்ட் இருக்கும். ஸோ இந்த சவுண்ட்ஸ் இருந்தால் மட்டுமே என்னன்னா பேக்ஃப்ளோ ஆஃப் பிளட் இல்லை அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ திஸ் வில் பி அ கார்டியாக் சைக்கிள். ஸோ வாட் இஸ் கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிகின்ஸ் ஒரு ஒன் ஹார்ட் பீட், டோட்டலாக ஒன் ஹார்ட் பீட் லப் ஜப் அப்படின்ற ஒரு ஹார்ட் பீட் வருது இல்லையா, ஸோ அதை தான் வந்து டோட்டலாக ஒரு கார்டியாக் சைக்கிள்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஏட்ரியல் சிஸ்டோலிக், ஸோ ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் ஆகி நம்ம வென்ட்ரிகுலருக்குள்ள பிளட் விழுகுது. ஸோ வென்ட்ரிகல் எகெயின் கன்ட்ராக்ட் ஆகி வென்ட்ரிகல் பிளட் வந்து பம்ப் அவுட் ஆகிட்டு தென் எகெயின் வென்ட்ரிகல் கெட்ஸ் ரிலாக்ஸ்ட். ஸோ இந்த 3 ஃபேஸையும் தான் வந்து நம்ம கார்டியாக் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ ரிலாக்ஸ் ஆகாமல் என்ன ஆகும், நெக்ஸ்ட் கன்ட்ராக்ஷனோட பிளட் ஃப்ளோ இதுக்குள்ளே வந்துடும். ஸோ திஸ் இஸ் அ சைக்கிள். ஸோ வென்ட்ரிகல் வந்து சிஸ்டோல் ஐ மீன் ஏடிஎம் கன்ட்ராக்ட் ஆகுது, எகெயின் வென்ட்ரிகல் ரிசீவ்ஸ் த பிளட், வென்ட்ரிகல் கன்ட்ராக்ட் ஆகுது, பிளட்ஸ் கோஸ் அவுட், எகெயின் வென்ட்ரிகல் கெட்ஸ் ரிலாக்ஸ்டு. ஸோ அந்த டைம் என்ன ஆகுனா இங்கே நெக்ஸ்ட் கன்ட்ராக்ஷனோட பிளட் வந்து விழுகும். ஸோ இது ஓவரால் ஒரு சைக்கிள் சொல்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு டைம் டியூரேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்ட்ராக்ஷனுக்கு 0.1 செகண்ட் ஆகும். தென் எகெயின் இங்கே ஃபில் ஆகி இது கன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கன்ட்ராக்ட் 0.3 செகண்ட்ஸ் ஆகும். தென் எகெயின் இட் கெட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு 0.4 செகண்ட்ஸ் ஆகும். ஓவரால் கார்டியாக் சைக்கிள் இஸ் 0.8 செகண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் இஸ் பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷருக்கு வந்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ், அதாவது எவ்வளோ தூரம் வந்து நம்ம பிளட் ஃப்ளோ வந்து சேம் திங் அந்த ஆர்ட்ரிக் ஃப்ளோ ஆகுதோ அதை தான் வந்து பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ அதை மூவ் ஆகிற டைமை வந்து நம்ம பல்ஸ் ரேட் சொல்லிட்டோம். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ தட் இஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ தூரம் ஹையாக இருக்கும், ஸோ எந்த வால்ஸில் ஹையாக இருக்கும், எந்த வெசல்ஸில் கம்மியாக இருக்கும் பார்த்தா ஆர்ட்ரி ஜாஸ்தியாக இருக்கும், அதை விட கொஞ்சம் ஆர்ட்ரியில் கம்மியாக இருக்கும், அதை விட கம்மியாக கேப்லரி இருக்கும். டோட்டலாகவே வெயின்ஸில் வந்து ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா அது வந்து பம்பிங்னால வர்றதில்லை, நம்ம ஆர்கன்ஸ் இருந்து ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு இருக்கிற பிளட் தான் ஆக்சுவலி வெயினில். ஸோ அதில் வந்து எந்த ஒரு ப்ரெஷர் வந்து அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. தென் சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வென்ட்ரிக்கிள் வந்து க்ளோஸ் ஆகி பம்பை வந்து ஐ மீன் பிளட்டை வந்து பம்ப் அவுட் பண்ணுது இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர் சொல்கிறோம். தென் டயஸ்டோலிக் ப்ரெஷர்னா ஒன்ஸ் அதை பம்ப் பண்ணி முடிச்சு ரிலாக்ஸ் ஆகிறது டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல எதுக்குன்னா ஸோ இந்த ப்ரெஷரை டிட்டர்மைன் பண்ணி தான் வந்து ரேஞ்சஸ் ஆஃப் ஹை ப்ரெஷரா லோ ப்ரெஷரான்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ கிவன் வேல்யூ வந்து 120 to 180 அப்படின்றத மட்டும் இருக்குது. அதாவது சிஸ்டோலிக் 120 ஆகும் டயஸ்டோலிக் 80 ஆகும் இருந்துச்சுன்னா இட் இஸ் நார்மல். ஸோ இதை விட அதிகமாக இருந்தால் ஹைப்பர் டென்ஷன், லோவராக இருந்தால் ஹைப்போடென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் கண்டிப்பாக என்னாலும் ஓவராக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு சால்ட் லெவல். நம்ம சால்ட் லெவல் நிறையா சாப்பிட்றோம், உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மசிலோட கன்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த டைம் என்னன்னா we will get hypertension. Then some of the instruments are used for determining sound of the internal organs and determining the measure blood pressure. இது நமக்கு தெரியும், நம்ம டாக்டர்ஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ண ஸ்டெத்தஸ்கோப் அண்ட் ஸ்பிங்கோமேனோமீட்டர். now we have in மோனோமீட்டர்னா சிங்கிள் ரீடிங் தான் வரும். ஸோ அந்த மேலே அந்த மெர்க்குரி ரீடிங் மேலே ஏறும்போது வில் பி கெட்டிங் சிஸ்டோலிக், ஒன்ஸ் அது டவுன் ஆகும்போது வில் பி கெட்டிங் டயஸ்டோலிக். ஸோ அதெல்லாம் வந்து மோனோமெட்ரிக் சொல்கிறாங்க. அது டிஜிட்டலில் வி ஆர் கெட்டிங் போத். இது ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணி வில் பி கெட்டிங் as a single view. தென் பிளட் குரூப்ஸ். ஸோ பிளட் குரூப்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிளட் குரூப்ஸ் பொறுத்த வரைக்கும்
கார்ல் லைன்ஸ்டீன் வந்து 1900ல டிட்டர்மைன் ABO அப்படின்னு சொல்லி 3 blood groups இருக்குன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்றாரு. தென் 1902ல தான் வந்து they have considered another new blood group is AB அப்படின்றதுலேயே இருக்குன்னு சொல்லி. ஸோ வாட் இஸ் த திங் அப்படின்னா, நம்ம பிளட்ல RBC செல்ஸ் இருக்கு, பிளாஸ்மா செல்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் சில திங்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அதுதான் வந்து வேரி ஆகும். ஸோ எல்லா பிளட்லயும் RBC இருக்கு, எல்லா பிளட்லையும் WBC இருக்கு, எல்லா பிளட்லையும் பிளாஸ்மா இருக்கு, எல்லா பிளாட்லெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பிளட்ல வந்து வேரி ஆச்சு. ஸோ நிறைய மல்டிபிளான பீப்புள்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் உள்ள ஆன்டிஜன் ஒரு ஆன்டிபாடின்ற விஷயம் வந்து வேரி ஆகுது. ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணி தான் தே ஆர் குரூப்பிங் த பிளட். ஸோ ஒன்ஸ் நம்ம டொனேட் பண்ணும்போதோ இல்லை பேரண்ட்ல மதர் போகும்போது வந்து இட் கெட்ஸ் வேரிட். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து கெட்ஸ் வேரிட். ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் வி ஆர் கிவிங் அண்டர் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, வித் திஸ் எதில் குரூப்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அக்ளூட்டினோஜன்ஸ் ஆர் ஆன்டிஜன்ஸ், இல்லைன்னா அக்ளூட்டினின்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ். ஸோ இதெல்லாமே எங்க இருக்கு? ஆன்டிபாடிஸ் எல்லாமே பிளாஸ்மான்ஸ்ல தான் இருக்கும். இந்த ஆன்டிஜன் அப்படின்ற விஷயம் வந்து RBCல மட்டும் இருக்கும், ரெட் பிளட் கார்பசல்ஸ்ல மேல செல்ஸ் மேல இருக்கும். ஸோ அலாங் வித் தட் RH ஃபேக்டர் அப்படின்றது இப்போ ரீசன் 1940ஸ்ல தான் அது வருது. ஒரு மங்கில வந்து ஒரு நியூ ஆன்டிஜன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. RH ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அதாவது RH ஆன்டிஜன்றது ஒன்று இருக்கு. டியூ டு த நேம் ஆஃப் ரீசஸ் மங்கின்றதான் இது கிவன் RH. RH ஆன்டிஜன் வந்து இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ், தட் இஸ் RH பிளஸ் போடுறாங்க. இஃப் இட் இஸ் இல்லை அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ இப்போ குரூப் வைஸா என்னென்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆன்டிஜன் A பிளட் குரூப்ல வந்து ஆன்டிஜன் A இஸ் ப்ரெசென்ட், ஆன்டிபாடி B இஸ் ப்ரெசென்ட். அண்ட் Bல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆன்டிஜன் B இஸ் ப்ரெசென்ட், ஆன்டிபாடி A இஸ் ப்ரெசென்ட். தென் Oல வந்து ரெண்டுமே ஆன்டிபாடிஸா இருக்கும். A B ரெண்டுமே வந்து ஆன்டிபாடியா இருக்கும், ஆன்டிஜன் இருக்காது. தென் AB பிளட் குரூப்ல வந்து ரெண்டுமே ஆன்டிஜன் தான் இருக்கும், டோட்டல் ஆன்டிபாடிஸே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ல வந்து காமன் திங். தென் அலாங் வித் RH ஃபேக்டர்ன்றதை டிட்டர்மைன் பண்ணி they have given டோட்டலி 8 பிளட் குரூப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் 8 பிளட் குரூப்ஸ்ல வந்து ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. யூனிவர்சல் டோனர் அப்படின்னு பார்த்தோம்னா O நெகட்டிவ் தான் வந்து யூனிவர்சல் டோனர். அவருக்கு அந்த RH ஃபேக்டர் அந்த ஆன்டிஜனே கிடையாது, ஆன்டிஜென்ற விஷயம் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், ஈஸியாக அவருக்கு எல்லாத்துக்குமே வந்து பிளட் குரூப்பிங் கொடுக்கலாம். ரெசிபியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம RH AB பாசிட்டிவ் இருக்கு, ஆன்டிஜனாக தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லா பிளட் குரூப்ஸ்மே வந்து ரெசிபியன்ட் யாருன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட் வந்து AB பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க. Let me go for the questions now. So increased systolic pressure leads to angina pectoris. You can take a note, okay? Then increased salt intake leads to blood pressure. So அதிகமா blood pressure வந்து ஜாஸ்தியாகும். Then blood pressure levels are determined by எப்படி blood pressure வந்து எப்படி நம்ம determine பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, by genetic factors. So genetic factors கூட நமக்கு அது ப்ராப்ளமா இருக்கலாம். Then osmotic pressure in a blood is maintained by plasma protein. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம இது பார்த்தோம், கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்ற விஷயம் பார்த்தோம். பிளேட்லெட்ஸில் பிளட்ல வந்து பிளேட்லெட் இருந்துச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன் அப்படின்னா கிளாட்டிங் ஆஃப் பிளட் நடக்கும். பட் பிளட் ஃப்ளோவில் இருக்கும்போது பிளேட்லெட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. பட் அதனால நமக்கு ஃப்ளோவில் வந்து நமக்கு கிளாட் ஆகுமா ஆகாதுன்ற டவுட் இருக்கும். பட் நோ, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது தான் பிளாஸ்மாவில் இன்னொரு ப்ரோட்டீன் இருக்குது, தட் இஸ் ஹெப்பாரின். அது என்ன பண்ணுன்னா இன் பிளட் அந்த ஃப்ளோவில் இருக்கும்போது பிளட் கிளாட் ஆகிறதுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது அந்த ஹெப்பாரின் தான். அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளேயே இருக்கும். தென் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு இஸ் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை டிக்ளைன் பண்ணுறதுக்கு வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ தட்ஸ் த திங் ஹேவ் டு நோ இட். தென் நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளட் குரூப்ஸ் எவ்வளோன்னா இப்போ தான் நான் ஷோ பண்ண உங்களுக்கு 8 இட் ஆக்சுவலி. அண்ட் ABO பிளட் குரூப்பிங் டிட்டர்மைன் பை. ஸோ இந்த ABO அப்படின்றத மட்டும் டிட்டர்மைன் பண்ணுறது என்ன, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இது ஆன்டிஜன் இருக்கு, ஒரு ஆன்டிபாடி வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அது என்ன குரூப்ல வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத வந்து we can clearly observe. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் பொறுத்து தான் நம்ம குரூப்பிங் சொல்றோம். தென் RH ஃபேக்டர் இஸ் கன்சிடர்ட். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்ல வந்து RH ஃபேக்டர் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு பார்த்தோம்னா டியூரிங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் ஆல்சோ இன் பிரெக்னன்சி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா RH ஃபேக்டர் இஸ் லீத்தல் அட் அ மதர் வித் RH அம்மா வந்து RH வேல்யூ வந்து மைனஸ் ஆகும், ஃபீட்டல் வந்து பாசிட்டிவாகவும் இருந்ததுன்னா இட் கெட்ஸ் சம் lethal effect of the fetal. So fetal வந்து it will not be. So a mother வந்து இப்போ which is RH negative அப்படின்னா அவங்களோட ஃபீட்டஸும் வந்து should be RH வந்து நெகட்டிவாக தான் இருக்கணும். அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா it leads to some complications. Thank you.